சட்டமன்றங்களை கைப்பற்றினால் மட்டும் போதாது, வெள்ளையர்களை வெளியேற்ற தீவிரமாக போராட வேண்டும் என்று வீர உரை நிகழ்த்தி நேதாஜியின் தீவிரவாத போக்கு காங்கிரஸ் தலைவர்களுக்கு, குறிப்பாக மகாத்மா காந்திக்கு பிடிக்கவில்லை. 1939 ஆண்டு நடந்த காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடப் போவதாக நேதாஜி அறிவித்தார். அவரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையாவை காந்தி நிறுத்தினார். கடும் போட்டியில் நேதாஜி வெற்றி பெற்றார். இதனால் அதிர்ச்சி அடைந்த காந்தி, பட்டாபியின் தோல்வி என் தோல்வி என்று கூறினார். இதனால் மனம் புண்பட்ட நேதாஜி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆயினும் காங்கிரசுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை உருவாக்கினார். இரண்டாவது உலகப் போர் முன்னதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரிட்டிஷ் அரசு கோரியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார். இதன் காரணமாக 1940 ஜூலையில் நேதாஜியை பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது. உலகப் போரின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிரிட்டனின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார். அதற்கு சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார். 1940 நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார். சுபாஷ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரிய பிரளயமே ஏற்படும் என்பதை பிரிட்டிஷ் அரசு அறிந்திருந்தது. எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவரிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள். ஆனால் சுபாஷ் இணங்கவில்லை. உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிற்று. நேதாஜியின் உடல்நிலை மோசமடைந்தது. வேறு வழியின்றி நேதாஜியை அரசாங்கம் விடுதலை செய்தது. ஆனால் அவர் வீட்டை சுற்றி ரகசிய போலீசார் சாதாரண உடையில் 20 மணி நேரமும் வட்டமிட்டபடியே இருந்தனர். எப்படியும் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நேதாஜி தீர்மானித்தார். வெளிநாடு செல்ல உதவுவதாக அவருடைய நண்பர்கள் சிலர் வாக்களித்தனர்.